மஞ்சாடி குரு இருந்தால குருவாயூர் கிருஷ்ணன் அருள் இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த குண்டுமணி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போடுறதுக்கு கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் நார்மல் கோமதி சக்கரம் கொடுக்கல, மயில் கண் கோமதி சக்கரம். வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட தாய் வீட்டு சீதனம் வந்து சங்கு. அது பெரிய பெரிய சங்கு உள்ள போட முடியும். அதனால இடர்களை களையக்கூடிய இரம்புரி பால சங்கு, குழந்தை சங்கு இதுன்றதுனால பச்சை துணி. லட்சுமியோட அனுகிரகமும் கிடைக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த சோழி இதுதான்மா. இதுதான் கேட் ஐ சோழின்னு சொல்லுவாங்க, பூனைக்கண் சோழின்னு பேர். இதுக்கு பேரு கையில படாது. எதனால எல்லாமே சீல்டா இருக்கிறதுனால அவங்க வேண்டிட்டு போட வேண்டியது. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து எந்த நாட்டுல கிடைக்குது? ஏன்னா இதெல்லாம் இங்க பார்த்தது கூட இல்லை. இது சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. நிறைய குடுவை எல்லாம் பார்த்தேன் இங்கே. இந்த சுரக்கா குடுவை, அதுக்கப்புறமா வந்து விபூதி போடுறதுக்கான ஒரு சின்னதாக அழகாக வில்வ குடுவை. இந்த மாதிரி குடுவைகளே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வருங்க. ஆனால் உங்களுக்கு குடும்பம் நம்மளுக்கு இந்த பாருங்க காட்டுற பாருங்க. இங்கே அம்பாலாண்டி இது பெருமாள் ஆண்டி வச்சிருக்கேன். எதனாலன்னா நம்ம ஷாப்போட பார்ட்னர் வந்து பெருமாள் தான். ஸோ இதே மாதிரி பாருங்க, இதுக்குள்ள பாருங்க டெய்லி பைசா வந்து அவங்க கொடுக்குற பைசா உருட்டி 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 இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு மக்கள் அவங்களோட வீட்டில் வந்து பைசா வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த பைசாவை இதுல சேர்த்து வச்சுட்டாங்கன்னா ஒரு 48 days எந்த ஒரு இன்டரப்டும் இல்லாம, அதாவது யார் வேணாலும் போடலாம். இப்போ இது வந்து நான் டைரக்டா அப்படியே கொடுக்க போறது இல்லை. இதுக்கு ஒரு காம்போ செட் இருக்கு. அதாவது அந்த காலத்துல கேட்பாங்க உங்க வீட்டுல ஒரு குண்டு மணி கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டோம், தங்கம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா பிள்ளையார் கண்ணு தான் குண்டுமணி. சோ அந்த பிள்ளையார் கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது. சோ ஒவ்வொரு குண்டுமணிக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது. சோ கேரளா போனீங்கன்னா குருவாயூர் கோயில்ல ஒரு பெரிய உருளி இருக்கும். அந்த உருளியில வந்தீங்கன்னா ஒரு சிகப்பு குண்டுமணி இருக்கும். அந்த குண்டுமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா யானை குண்டுமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானை குண்டுமணின்றதுதான் மஞ்சாடி குரு. சோ இந்த மஞ்சாடி குரு இருந்தால குருவாயூர் கிருஷ்ணன் அருள் இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த குண்டுமணி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போடுறதுக்கு கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் நார்மல் கோமதி சக்கரம் கொடுக்கல, மயில் கண் கோமதி சக்கரம்னு இருக்கு. அதே மாதிரி மணி அட்ராக்ஷன் சோழி. சோழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த 9 சோழி அது உள்ள போட்டுட்டோம்னா வண்ணத்தை ஈர்க்கக்கூடியது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்க அப்படின்னு இந்த மாதிரி மூலிகை ஆயில். இந்த ஆயில் வந்து மூலிகை ஆயில்ல செல்வத்தை ஈர்க்கன்ற ஆயில் கொடுப்போம். ஸோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா 30 days ஒன்ஸ் வந்து இதுல மேல வந்து கிளென்ஸ் பண்ணணும். ஸோ இதுலக்குள்ள போடக்கூடிய பணம், இப்போ நம்ம ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அந்த பேங்க்ல இருக்கிற கேட்பாரு 5,000 ஓபன் பண்ணீங்களா, 50,000 ஓபன் பண்ணீங்களா, 1 lakh ஓபன் பண்ணீங்களா. எதுக்கு அந்த மாதிரி கேட்கிறாருன்னா உங்களோட அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் இது வச்சுதான் உங்களோட கஸ்டமரோட வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதுல வந்து ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த ரூபா நோட்ல அந்த ஏஞ்சல் நம்பர் எடுத்து அதுல ஒரு மூலிகை வச்சு அதை வந்து அதுல இந்த மூலிகை வச்சு இந்த எந்திரத்தை வரைஞ்சு நீங்க இப்படி ப்ராப்பரா ரொட்டேட் பண்ணி இது இந்த நூலை சுத்தி இதுல போடணும். அதுக்கு மந்திரம் கொடுத்துருவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட தாய் வீட்டு சீதனம் வந்து சங்கு. அது பெரிய பெரிய சங்கு உள்ள போட முடியும். அதனால இடர்களை களையக்கூடிய இரம்புரி பால சங்கு, குழந்தை சங்கு. இது வந்து பாத்தீங்கன்னா குபேரனோட இதுன்றதுனால பச்சை துணி. லட்சுமியோட அனுகிரகமும் கிடைக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த சோழி இதுதான்மா. இதுதான் கேட் ஐ சோழின்னு சொல்லுவாங்க, பூனைக்கண் சோழின்னு பேரு இதுக்கு பேரு. சோ நான் சொன்ன மயில் கண் கோமதி சக்கரம் இதுதான்மா. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேக் சைட்ல அந்த கோமதி சக்கரம் இருக்கும். ஸோ தழை சுழி, தொப்புள் சுழி, பிரபஞ்சம், கேலக்சி சொல்றது, விநாயகருக்கு ஊ போடுறோம் இல்லைங்களா, அந்த ஊலாம் இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருவே அந்த இடத்துக்கு போய் முறையா பூஜை பண்ணி நமக்கு எடுத்துட்டு வர்றதுனால அதுக்கு பலாபலன் ஜாஸ்தி. ஸோ வெள்ளை குண்டுமணி பாருங்க, இதுதான் வெள்ளை குண்டுமணி. ஸோ இது வந்து நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது. ஆனா நம்ம கிட்ட பிங்கி ஷேட்ல கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இது வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் சக்கரம். ஏன்னா பெருமாள் வந்து குபேரனுக்கு கடனாளி. குபேரன் அப்ப நம்ம புதன் அப்படின்னு எடுத்தோம்னா பெருமாள், லக்ஷ்மி, அதுக்கப்புறம் குபேரன், இந்த 3 பேரும் சேர்ந்ததுதான் புதன். சோ புதன் இருந்ததான் செல்வம். சோ இந்த சொரக்கா குடுவையில நம்ம போடணும்னா அந்த புதனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அது உள்ள போடணும். போட்டுதான் நீங்க கொடுப்பீங்க. கொடுக்கணும். நீங்க கொடுப்பீங்க இல்லம்மா, நம்ம கையில கொடுத்துருவோமா, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தான் அவங்க பண்ணணும். இப்போ நான் இப்ப பேங்க்ல இந்த மாதிரி சில பேர் ஐயோ நீங்களே பண்ணி கொடுத்துருக்கேன்னா அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க. இல்லம்மா, இப்ப நம்ம இது போட்டு கொடுக்குறோம்னா டிராவலிங்ல இது லேசா இருக்கும், உடஞ்சிரும் இல்லைங்களா. அதனால கையில பூஜை பண்ணி கையில கொடுத்துறது. சோ எதுவுமே நம்ம கையில படாது. எதனால எல்லாமே சீல்டா இருக்கிறதுனால அவங்க வேண்டிட்டு போட வேண்டியது. ஓகே ஓகே. இப்ப இதெல்லாம் வந்து எந்த நாட்டுல கிடைக்குது? இதெல்லாம் இங்க பார்த்தது
கூட இல்லை. இது எல்லாமே நம்மளோட குரு வழியில முறையா பூஜை பண்ணி அதுக்குன்னு ஒரு மந்திரங்கள் இருக்கு, அதுக்குன்னு கிளென்சிங் ஆயில்ஸ் இருக்கு. சோ எல்லாமே நம்ம கோவில்ல குரு வழியில கிடைக்கிறது. எனக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, என்னோட அம்மாவே எனக்கு குருன்றதுனால ஒவ்வொரு நாளும் வீட்டோட பிரச்சனைகளை பேசுறதோ இல்ல வருமானத்தை பத்தி பேசுறதோ கிடையாது. இங்க மக்கள் வராங்க, அவங்களோட பிரச்சனைக்கு இது என்ன தீர்வு, இது என்னது, இது என்னது, எல்லாமே என்னோட குரு வந்து முழுமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஒரே ஒரு பர்சன்ட் அந்த சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் சொல்லி தரல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, எதுவா இருந்தாலும் குரு வழியில இப்ப ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னா குருவை தான் ரெஃபர் பண்ணி அவங்க போய் பூஜை பண்ண. ஒரு 3 அம்பால ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பூஜை பண்ணணும்னா குரு இல்லாம அந்த 3 அம்பாள் போனதே கிடையாது. அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஒரே சேர இருக்கிற ஒரு வீடுன்னா அதுதான் இடம். அது ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய இல்லத்தையே கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த உலகம் நல்லா இருக்கணும், என்ன கிட்ட வர்றவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு விடை தெரியணும்னுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ஜீவன் நான் பார்த்ததில்ல அவ. அதனால நீங்க வந்து உண்மையிலே புண்ணியம் பண்ணிருக்கீங்க அவங்க வயிற்றுல பிறந்துட்டு. இன்னைக்கு இந்த கடைக்கு வந்தா இன்னைக்கு எனக்கு சேலரி, இன்னைக்கு நான் கடைக்கு வரலன்னா எனக்கு சேலரி கிடையாது, சாப்பாடு கிடையாது. இல்லை இன்னொன்று வந்து இந்த சேலரி இந்த இதில் வர கொஞ்சம் வருமானத்தை எடுத்து அன்னதானமும் அப்படி பண்ணுறாங்க அவங்க வந்தவங்களுக்கெல்லாம். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள். எல்லாருமே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து செய்யணும்னு தோணாது, ஆனால் இல்லைனாலும் நான் எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஜீவன் வந்து அவங்க மாதா. நல்லா இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு பொருளுமே பார்த்தீங்கன்னா பார்த்து 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 பண்ணுறாங்க. சிருஷ்டி ஒளி